பாஸ்கர், ஆ, அ, இவங்க உனக்கு தெரியுமா? பாஸ்கர், மித்ராவோட கல்யாண போட்டோவை பார்த்து நீ ஷாக் ஆயிட்ட. எதுக்குன்னு கேட்டா நீ தயங்கிட்டு இருந்த. அந்த தயக்கம் தான் நான் உன் மேல சந்தேகப்படுறதுக்கு காரணம் ஆயிடுச்சு. இவங்க கண்டிப்பா என்னதான் ஃபாலோ பண்றாங்க. மனிஷா மேடம், என்ன இதெல்லாம்? என்ன எதுக்காக இப்படி கட்டி போட்டிருக்கீங்க? ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு ரகசியத்தை வெளியே கொண்டு வர்றதுக்காக. ரகசியமா? என்ன ரகசியம்? நீங்க எதை பத்தி பேசுறீங்க மேடம்? எனக்கு எதுவும் தெரியாது மேடம். உனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாதுனா என்னோட ஆளுங்க உன்னை ஃபாலோ பண்ணும்போது நீ எதுக்காக பயந்து அங்கிருந்து ஓடி போன? யாருக்குமே தெரியாத ஒரு மிகப்பெரிய உண்மை உன் மனசுக்குள்ளதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். அத ஒழுங்கா சொல்லிட்டனா நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மரியாதையா சொல்லு. ஆக்சுவலா உங்களுக்கு என்ன உண்மை தெரியணும் மேடம்? அன்னைக்கு நடந்த பஸ் ஆக்சிடென்ட்ல உன் மனைவிய காப்பாத்துனது யாரு? கொஞ்ச நாளைக்கு உன் கூட உன் தங்கச்சியா இருந்தது யாரு? ஒரு பெண் குழந்தைய பெத்துட்டு மித்ரா கையில கொடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போன அந்த பொண்ணு யாரு? பெண் குழந்தை. இந்த குழந்தை பார்க்க என் மருமக மாதிரியே இருக்கா பாஸ்கர். இன்னையில இருந்து இந்த குழந்தை என் பொண்ணு. இந்த குழந்தைய நான் தத்தெடுக்க போறேன். அப்படின்னா ஒரு அனாதை மாதிரி மித்ரா கைக்கு வந்த அந்த லக்கி மித்ராவுடைய ரத்தம் தான் போல இருக்கு. ஆமா மேடம், அவ அனாதை கிடையாது, வேற யாரோட குழந்தையும் இல்ல. மித்ரா சாருக்கும் லக்ஷ்மிக்கும் பிறந்த சொந்த பொண்ணு மேடம். அப்போனா இப்ப லக்ஷ்மி எங்க? உங்களுக்கு தெரியும்ல மேடம், அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல லக்ஷ்மி யார்கிட்டயும் சொல்லாம எங்கேயோ போயிட்டா மேடம். அப்ப என் பக்கத்துல இருந்த லக்ஷ்மி என்னால தெரிஞ்சுக்க முடியாம போச்சு. இப்ப என் கண்ணு முன்னாடியே இருக்கிற அவளுடைய பொண்ணையும் என்னால தெரிஞ்சுக்க முடியாம போச்சு. மனிஷா, என்ன இது? மார்க்கெட்க்கு புதுசா வந்த மேக்கப் கிட்ட பார்த்த மாதிரி என்ன ஏதோ புதுசா பாக்குற மாதிரி நீ பாத்துட்டு இருக்க. ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரும்போது சில பேர் நமக்கு புதுசா தான் தெரிவாங்க. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது மனிஷா. நான் ஏன் இப்படி பேசுறேன், எதுக்காக இப்படி பேசுறேன்னு போக போக உனக்கே தெரிய வரும் சம்யுக்தா. சில பேருக்கு சம்பந்தப்பட்ட உண்மைகள் எல்லாம் ஒரே நேரத்துல வெளியே வரப்போகுது. அதை எதிர்கொள்றதுக்கு நீ தயாரா இருந்துக்கோ சம்யுக்தா. வாங்க ஆண்டி. அக்கா, மனிஷாவை நீங்க கவனிச்சீங்களா? அவ பேச்சே மாறிடுச்சு. அவ ஏதோ சந்தேக பார்வையோட பேசிட்டு இருக்கா. உங்களை பத்தி அவளுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமோ? என்னமோ ஜானு, ஆனா மனிஷாவோட நடவடிக்கையில மட்டும் ஏதோ மாற்றம் தெரியுது. ஆனா நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா. ஆமா, நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அவகிட்ட பிரம்மாஸ்திரம் மாதிரி இருக்கிற வீடியோவை கூட அவகிட்ட இருந்து எடுத்தாகணும்.
அந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மாறு விஷயத்த நமக்கு சாதகமா வச்சுக்கிட்டு அவ கூட போராடி ஆகணும். என்னங்க சொல்றீங்க? விவேக் கூட கல்யாணம் நின்னு போச்சா? இதெல்லாம் எப்படி நடந்தது? லக்ஷ்மி இருக்கால, அவதான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா. என்னது? மேரேஜ லக்ஷ்மி நிறுத்திட்டாளா? என்ன இது, தெரியாத தனமா வாயை விட்டனே. இப்போ எப்படி கவர் பண்றது? பதில் சொல்லுங்க. லக்ஷ்மி எப்படிங்க கல்யாணத்தை நிறுத்தினா? நான் சந்தேகப்பட்ட மாதிரி லக்ஷ்மி உயிரோட தான் இருக்காளா? அவன் நமக்காக திரும்பி வந்துட்டாளாங்க. ஜானுவையும் விவேக்கையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு இப்போ விவேக்கோட கல்யாணத்தை நிறுத்திட்டாளா? சொல்லுங்க. அரவிந்தா, ஒரு நிமிஷம் இரு. கல்யாணத்தை நிறுத்தினது சம்யுக்தா. சம்யுக்தாவும் லக்ஷ்மியும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஏதோ ஃப்ளோல நான் லக்ஷ்மின்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். உங்க வாயில இருந்து லக்ஷ்மின்னு ஒரு வார்த்தை சொன்னதும் எனக்கு ரெக்கம் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. போன என்னோட உயிரை திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்ததுங்க. நீங்க சொன்ன வார்த்தை உண்மையா இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உண்மை ஆயிடும் அரவிந்தா. அரவிந்தம்மா, ஜெயதேவ் சார், ஜோசியர் உங்களை சீக்கிரமா வர சொன்னாரு. சரிப்பா, வாங்க. என்ன ஜோசியரே, என்னாச்சு? அரவிந்தா, ஜெயதேவ், நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு போங்க. இப்போ என்னாச்சு ஜோசியரே? எதுக்காக இப்ப உடனே போக சொல்றீங்க? கவலைப்பட வேண்டிய விஷயம் நம்மளை நோக்கி வரும்போது அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு நாம தயாரா இருக்கணும். நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஜோசியரே? மித்ராவுக்கு அடுத்த கண்டம் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. மித்ராவை அந்த கண்டம் ரொம்ப மோசமான நிலையில தாக்க போகுது. இப்படிப்பட்ட நேரத்துல மித்ராவை கண்ணு கருத்துமா பாத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அவனை வீட்டை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்காம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு.